வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 134 உயிர்களை பலி வாங்கிய ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் வழக்கு. சாமியார் போலே பாபா மீது பாலியல் உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் ஆந்திர முதலமைச்சர். நிதி பற்றாக்குறை காரணமாக சந்தித்ததாக தகவல். RSS எப்போதும் அரசியல் அமைப்புக்கு எதிரானது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் ராஜினாமா. ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்பு. மக்கள் பணி கழக பணியை தொய்வின்றி தொடர்வோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேட்டுப்பாளையம் கோவை ரயில் நிலையம் வரை இரட்டை இருப்பு பாதை. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோரிக்கை. 134 உயிர்களை பலிவாங்கிய ஹத்ராஸ் கூட்ட நெரிசலுக்கு காரணமான சாமியார் போலே பாபா மீது பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தின் புல்ராய் கிராமத்தில் போலே பாபா எனும் சாமியாரின் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 134 பேர் பலியாகினர். இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க போலீசார் முனைப்பு காட்டி வரும் நிலையில் போலே பாபா மீது வன்கொடுமை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆக்ரா, எட்டாவா, ஃபரூக்காபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ராஜஸ்தானில் உள்ள நகரங்களிலும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே ஜூனியர் இன்ஜினியர் தேர்வு எனப்படும் ஜென் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கிலும் சாமியார் போலே பாபாவுக்கு தொடர்பு இருப்பதாக ராஜஸ்தான் மாநிலம் போலீசார் தெரிவிக்கின்றனர். வினாத்தாள் கசிவு வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஹர்ஷவர்தன மீனா என்பவருக்கும் போலே பாபாவிற்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர் வழங்கிய நிலத்தில் போலே பாபா ஆசிரமம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்தார் சம்பாய் சோரன். பண மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தற்போதைய முதலமைச்சர் சம்பாய் சோரன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ராஞ்சியில் ஆளுநர் CB ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சம்பாய் சோரன் வழங்கினார். ஆளுநருடனான சந்திப்பின் போது முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் உடன் இருந்தார். ஹேமந்த் சோரன் பதவியேற்க ஏதுவாக முதலமைச்சர் பதவியை சம்பாய் சோரன் ராஜினாமா செய்தார். இதனை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் ஹேமந்த் சோரன் உரிமை கோரினார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். ஹேமந்த் சோரன் கைதானதை அடுத்து சம்பாய் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் பிரதமர் மோடியை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியை சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். 2014ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச சட்டப்படி நிதியை வழங்குமாறு பிரதமர் மோடியிடம் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்தார். 2023 மார்ச் இறுதி நிலவரப்படி ஆந்திர அரசின் கடன் ரூபாய் 4,42,442 கோடியாக உயர்ந்துவிட்டது. ஆந்திர மாநில அரசின் மொத்த நிதி பற்றாக்குறை ரூபாய் 55,817.50 கோடியாக உயர்ந்துவிட்டது. 2018-19 நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது ஆந்திர மாநிலத்தின் நிதி பற்றாக்குறை 55% உயர்ந்துள்ளது. கடன்களை சமாளிக்க ஒன்றிய அரசின் நிதி உதவி தேவைப்படுகிறது. போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்துக்கு நிதி, அமராவதி நகரை ஆந்திர தலைநகராக கட்டி எழுப்ப நிதி தர வேண்டும் எனவும் பிரதமர் மோடியிடம் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்தார். பாஜகவின் கொள்கை வழிகாட்டியான RSS எப்போதும் அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். அப்போது பிரதமரின் உரையை பாதியில் புறக்கணித்து இந்தியா கூட்டணி MPக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் கார்கே குடியரசுத் தலைவரின் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த பிரதமர் மோடி தவறான தகவல்களை கொடுத்ததால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். பொய்களை சொல்வதும் மக்களை தவறாக வழி நடத்துவதும் உண்மைக்கு எதிராக பேசுவதும் அவரது வழக்கமாகும் என்று கூறினார்.
தொடக்கத்தில் இருந்து அவர்கள் அரசியலமைப்புக்கு எதிரானவர்கள்தான். பாஜகவின் கொள்கை வழிகாட்டியான RSS அரசியலமைப்புக்கு எதிரானதுதான் என்றார். மாநிலங்களவையில் பேசிய பிரதமர் மோடி, மணிப்பூரில் வன்முறைகள் தொடர்ந்து குறைந்து வருகின்றது. பெரும்பாலான பகுதிகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. முழுமையான அமைதி திரும்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், பல மாத மௌனத்துக்கு பின் பிரதமர் மணிப்பூரின் நிலைமை சாதாரணமானது என வியக்கத்தக்க கூற்றை தெரிவித்துள்ளார். உண்மையில் மணிப்பூரில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரதமர் இப்போது வரை மணிப்பூர் செல்லாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேட்டுப்பாளையம் கோவை ரயில் நிலையம் வரை இரட்டை இருப்பு பாதை அமைக்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை வலியுறுத்தும் மனு ஒன்றை ஒன்றிய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் வழங்கியுள்ளார். இதுகுறித்து எல் முருகன் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைத்திட வேண்டும் எனவும், மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதிகளை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அப்பகுதி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அதற்கான மனுவை இன்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் நேரில் சந்தித்து வழங்கியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். ராணுவ பணியின் போது வீர மரணம் அடைந்த அக்னி வீரர் அஜயின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே ரூபாய் 98.39 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த செவ்வாய்க்கிழமை பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அக்னி வீரர் திட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார். அக்னி வீரர் திட்டத்தில் சேருபவர்களை அரசாங்கம் உபயோகப்படுத்திக் கொள்வதாகவும் தூக்கி எறிகிறது என்றும் கூறினார். மேலும் உயிர் தியாகம் செய்த அக்னி வீரரை தியாகி என்று அழைக்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் பாதுகாப்பு பணியின் போது உயிரிழந்த அக்னி வீரர் அஜயின் குடும்பத்தினருக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் ராகுலின் உரையின் போது குறுக்கிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பணியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்கப்படுகிறது என்றும், ராகுல் தவறான தகவலை அவையில் பதிவு செய்யக்கூடாது என்றும் கூறினார். இந்நிலையில் அஜய் மறைவுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்ற அவரது தந்தை கூறுவதை போன்ற வீடியோவை ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார். மேலும் அக்னி வீரர் இழப்பீடு விவகாரம் தொடர்பாக மக்களவையில் தவறான தகவல்களை தெரிவித்த ராஜ்நாத் சிங் அக்னி வீரர்களிடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிலையில் ராகுலின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து இந்திய ராணுவம் நேற்று வெளியிட்ட எக்ஸ் பதிவில், அக்னி வீரர் அஜயின் தியாகத்துக்கு ராணுவம் மரியாதை செலுத்துகிறது. அக்னி வீரர் உள்பட வீர மரணமடையும் அனைத்து வீரர்களின் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு மிக விரைவாக வழங்கப்படுவதை ராணுவம் வலியுறுத்துகிறது. அஜய் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று சமூக ஊடகங்களில் தகவல் பரப்பப்படுகிறது. வீரரின் இறுதி சடங்குகள் முழு ராணுவ மரியாதையுடன் நடத்தப்பட்டன. அவரது குடும்பத்தினருக்கு ஏற்கனவே ரூபாய் 98.39 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்ட விதிகளின்படி வீரர் குடும்பத்தினருக்கு இன்னும் செலுத்தப்பட வேண்டிய மீதி தொகையான ரூபாய் 67 லட்சமும் காவல்துறை சரிபார்ப்புக்கு பின் விரைவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பணி கழக பணியை தொய்வின்றி தொடர்வோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக இளைஞர் அணி செயலாளராக இன்று 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை, கிளை வார்டுகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்தது, கைவிடப்பட்ட நீர்நிலைகளை சீரமைத்தது, கொரோனா கால நலத்திட்ட உதவிகள், நீட் தேர்வுக்கு எதிரான தொடர் போராட்டங்கள், திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள், தமிழ்நாடு முழுவதும் நேர்காணல் நடத்தி மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை தேர்வு செய்தது, 2வது மாநில மாநாடு, இல்லந்தோறும் இளைஞர் அணி முன்னெடுப்பு, சமூக வலைதளத்தில் இயங்கும் தன் ஆர்வலர்களை ஒருங்கிணைப்பது, முரசொலி பாசறை பக்கம், முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம், தொகுதிதோறும் கலைஞர் நூலகம், தேர்தல் பிரச்சாரங்கள், மனதுக்கு நெருக்கமான பல பணிகளை செய்துள்ளோம் என்ற வகையில் மகிழ்வாக உள்ளது. இந்த வாய்ப்பை வழங்கிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், இளைஞர் அணியினரை களத்தில் உற்சாகப்படுத்தி ஒருங்கிணைக்கும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. கழக பணிகள் அனைத்திலும் எனக்கு உறுதுணையாக நிற்கும் இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு என் அன்பும் வாழ்த்தும். மக்கள் பணி கழக பணியை தொய்வின்றி தொடர்வோம். இவ்வாறு அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி கேண்டீனில் சுகாதாரமற்ற முறையில் உணவு விற்பனை செய்ததற்காக கேண்டீனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர்.
சென்னை வேப்பேரியில் பிரபல அரசு உதவி பெறும் பேதேலி செங்கல்வராய நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரி கேண்டீனில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் உணவுகள் பாதுகாக்கப்படாதது மற்றும் ஆரோக்கியமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. அதனை அடுத்து கல்லூரி கேண்டீனை அதிகாரிகள் சீல் வைத்து தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை கொண்டு சென்றனர். மேலும் அந்த உணவை சாப்பிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,804 இருந்து ரூபாய் 16,796 ஆகவும், ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,656 இருந்து ரூபாய் 16,585 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்ட இந்த மாத ஊதியத்திற்கான ஆணையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்து ஆணையரும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநருமான டாக்டர் AS சிவகுமார் அவர்களிடம் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் பொது மேலாளர் திரு V கலியபெருமாள் ஆகியோர் உடனிருந்தனர். வங்கி ஆவணங்களை கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க உத்தரவிடக் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இடி வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரியும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். இடி வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான தீர்ப்பை தள்ளி வைக்க கோரிய வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படியும் உச்சநீதிமன்ற வழக்குகளுக்கான சிறப்பு மக்கள் நீதிமன்றம் வரும் 29/7/2024 முதல் 3/8/2024 வரை நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்திற்கான காணொலி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தினை தலைவர் மாவட்ட நீதிபதி ஆர் சண்முக சுந்தரம் துவக்கி வைத்தார். இதில் நீதிபதிகள், பார் அசோசியேஷன் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் கரூர் நகர காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியம் லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த சந்திரபாபு தலைவராகவும் துணைத் தலைவராக கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த சத்யா பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் மேற்கண்ட ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை நடைபெற்றுள்ளது. இதில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் பயனாளர்களை தேர்வு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். இதனால் துணைத் தலைவர் மற்றும் 2 வார்டு உறுப்பினர்களுடன் PTO அலுவலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் அமர்ந்து கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னைக்கு அடுத்த பெருநகரங்களில் முதன்மையானது கோயம்புத்தூர். லட்சக்கணக்கான மக்கள் வாழும் கோயம்புத்தூரில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை இருக்கின்றது. இந்த நிலையை போக்குவதற்காக மெட்ரோ அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்தது. இந்த நிலையில் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மெட்ரோ மேம்பால பணி திட்ட மதிப்பு 10,740 கோடி நெருக்கடியில் இருக்கும் நிலையில் போக்குவரத்துக்கு நிரந்தர தீர்வுகள் ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை வருகிற 11ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் பாளையம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஓராண்டில் மட்டும் தருமபுரி மாவட்டத்திற்கு 4 முறை வந்திருக்கிறார். எனவே மக்கள் தங்களது தேவைகள், கோரிக்கைகள் குறித்த மனுக்களை கொடுத்து இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்.
வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர் மாலைகள், அருகம்புல், வில்வ இலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் உட்பிரகார வீதி உலாவும் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்தில் அனுமதியின்றி செல்லும் மின் கம்பிகளை அகற்ற கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து துணை மின் நிலையம் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் திமாம்பேட்டை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னரே விவசாயிகள் தங்களது தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் சாதாரண ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுஜாதா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் பாமக கவுன்சிலர்கள் வெங்கடேசன், யோகானந்தம் மற்றும் அதிமுக கவுன்சிலர் நரேஷ்குமார் ஆகியோர் வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சி, கீழாநல்லாத்தூர் மற்றும் மேல்நல்லாத்தூர் ஊராட்சிகளை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்கும் தமிழக அரசின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என ஒன்றிய குழு தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர். மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம் பகுதிகளில் ONGCயின் சட்டவிரோத மராமத்து பணியை தடை செய்ய வேண்டும், எண்ணெய் எரிவாயு கிணறுகளின் வாழ்நாள் காலத்தை வரையறுத்து பழைய கிணறுகளை மூட வேண்டும், ONGCயின் சட்ட மீறல்களுக்கு துணை போகும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டம் செய்து முழக்கமிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் பொது பணியிட மாறுதலை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ராணிப்பேட்டை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சாலையில் தொடர்ந்து கடல் அரிப்பால் மணல் தூர்ந்து விடுவதும், கடல் நீர் சாலையை கடந்து போவதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழலும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து பாதுகாப்புக்குள்ளான இடங்களை பார்வையிட்டு வருகிறார். அப்பகுதி மக்களிடம் இதுகுறித்து விசாரணை நடத்தி தற்காலிக சாலை அமைப்பதற்கான ஆலோசனை செய்து வருகிறார். தாங்கள் பெரும்புலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்திப்பட்டு புருஷோத்தமன், பழவை ஜெயசீலன், கோரைக்குப்பம் கிராம நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு ராயர்பாளையம் அறிவு திருக்கோயில் பகுதியில் மாநிலங்களுக்கான மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்லடம் காங்கிரஸ் நகர செயலாளர் மற்றும் 6வது வார்டு உறுப்பினரான ஈஸ்வரமூர்த்தி மற்றும் பல்லடம் நகராட்சி தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இன்று நடைபெற்ற இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் 107 இந்திய வம்சாவளி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். பரபரப்பான அரசியல் சூழலில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இந்திய நேரப்படி முற்பகல் 11:30 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில்
இந்திய வம்சாவளியை சேர்ந்த 107 வேட்பாளர்கள் களம் கண்டுள்ளனர். இந்த தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் ரிஷி சுனக்கை பிரதான எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வேட்பாளர் ஸ்டார் மேர் தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றுவார் என்று சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். கடந்த 14 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த முறை வெறும் 64 தொகுதிகளை மட்டுமே வென்று ஆட்சியை இழக்கும் என்று கணிக்கப்படுகிறது. அதே நேரம் தொழிலாளர் கட்சிக்கு 484 தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 23 பேர் புதுமுகங்கள் ஆவர். தொழிலாளர் கட்சியில் போட்டியிட உள்ள 33 இந்திய வம்சாவளியினரில் 26 பேர் புதுமுகங்கள் ஆவர். சிறு கட்சிகளான கிரீன் கட்சியில் 13 பேரும், சீர்திருத்த கட்சியில் 13 பேரும், தாராளவாத ஜனநாயக கட்சியில் 11 பேரும், மொத்தம் 107 இந்திய வம்சாவளியினர் களத்தில் இருக்கிறார்கள். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. ரிஷி சுனக் மீண்டும் ஆட்சியை பிடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இங்கிலாந்து மக்களிடையே பெருமளவு உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 134 உயிர்களை பலி வாங்கிய ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் வழக்கு. சாமியார் போலே பாபா மீது பாலியல் உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் ஆந்திர முதலமைச்சர். நிதி பற்றாக்குறை காரணமாக சந்தித்ததாக தகவல். RSS எப்போதும் அரசியல் அமைப்புக்கு எதிரானது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பாய் சோரன் ராஜினாமா. ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக பதவியேற்பு. மக்கள் பணி கழக பணியை தொய்வின்றி தொடர்வோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேட்டுப்பாளையம் கோவை ரயில் நிலையம் வரை இரட்டை இருப்பு பாதை. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.